ஹாய் கைஸ், வெல்கம் டு எல்கே ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோம் யூஸுக்காண்டி ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட கலர்னு பார்த்தீங்கன்னா கிரே வித்து ஷைனிங் பிளாக்கில் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாஸ்ட் என்கோடருங்களா, சபுக்கு லைன் தனியாக கொடுக்கல, என்கோடர் மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்து டிசைன் நல்லா டிசைனாக போட்டிருக்கோம். ஸோ எனக்கு யூஎஸ்பி போடும் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கில் ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போட்டுருக்கோம், ஓகேங்களா. வியூ மீட்டர் ஒன்று நம்ம போட்டிருக்கோம், வியூ மீட்டர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போடுறதுக்கான ஸ்லாட்டு, ஓகேங்களா. ஸோ இங்கனக்குள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ மீட்டர் வந்துடும். சாரி, இங்கே இல்லை, இங்கனக்குள்ள உங்களுக்கு வியூ மீட்டர் வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா அகஜா மாடலில் போட்டிருக்கோம். நான் ஹெவியான சுவிட்ச் தான் போட்டிருக்கோம், அது தெரியும். சுவிட்ச் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் இன்டீரியர் கரெக்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் கைஸ் உங்களுக்கு இன்சைட் வியூ. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்கன்னா லேசரில் 26026 10 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 1 ஆம்பியரும் 0 1 ஆம்பியரும் வரும். ஸோ பவர் சப்ளை கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,063 வோல்ட்டில் நான் 2 கெப்பாசிட்டி போட்டு பவர் ஆம்புக்கெலாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. டயர்டு பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயர்டு தான் போட்டிருக்கோம், நல்ல குவாலிட்டியான டயர்டு தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் வர 0 12 எடுத்துகிட்டு நம்ம ஃபேனுக்கும் முன்னாடி கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்க லைட்டுக்கு பிங்க் கலர் லைட் யூஸ் பண்ணிக்க அதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த மேக்ஸின் பக் கன்வெர்ட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்கும் வியூ மீட்டருக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஃபிக்சர் கன்வெர்ட்ரு நம்ம ரிமோட் கிட்டுக்கும் ஸோ வியூ மீட்டருக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரொடெக்ஷன் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா டிஜிட்டலில் 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலே வந்து சப்புக்கு மட்டும் நல்லா பெரிய ரிலே போட்டிருப்பாங்க. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 ஏசியில் வேலை செய்யும், ஓகேங்களா. அந்த 12 1 ஆம்பியர் தூக்கி நம்ம அப்படியே இது கொடுத்துறோம், வேறு எதுக்குமே நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பவர் ஆம்ப்னு பார்த்தீங்கன்னா யூடியில், அதாவது அல்ட்ரா டிஜிட்டலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் 5 சேனலுக்காண்டி. இதில் 8 இன்ச்சு ஸ்பீக்கரு 8 ohms அல்லது 4 ohmஸில் நீங்கள் தாராளமாக லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ சப்வூஃபர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வெர்ஷனோட 4 ஃபீட் மோனோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கூலிங் பர்பஸ்க்காண்டி ஒரு சிங்கிள் கூலிங் ஃபேன் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் ஃபியூஸ் ஹோல்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்பீக்கர் சைக்கிளில் நம்ம பேக் சைடில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அடுத்து நம்ம பேக் சைடில் காட்டு என்னென்ன யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதாங்க ஸோ உங்களுக்கு பேக் சைடு வியூ. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏசி மென்ஸ்க்கான கேஜ் அதிகமாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது லெஃப்ட் ஸ்பீக்கருக்கான டெர்மினல், ரைட் ஸ்பீக்கருக்கான டெர்மினல். இது பார்த்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரு, இங்கே பார்த்தீங்கன்னா சப்பு எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ கூலிங் ஃபேன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோன் ப்ரோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏர் அவுட்டுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. FT03 நம்ம போடல, ஓகேங்களா. அதுக்கு பதிலாக 5 சேனல் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்ஸ் வழியாக நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ்.